நீங்கள் படித்தால், திருவாசகத்தை ஓதினால், திருவாசகத்தை எழுதினால், திருவாசக முற்றோதலிலே நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு பிறவா நிலை வந்து எய்தும் என்று சொல்லுங்கள். திருவாசகத்தை எழுதினால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது அடையும் என்று சொல்லுங்கள். எவ்வளவோ நீங்கள் சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்தும் கேட்கவில்லை என்று சொன்னால் அவர்களை இங்கே விட்டுவிடுங்கள். பிற்காலத்தில் அவர்கள் அதற்காக வருத்தப்பட்டு வருந்தக்கூடிய காலம் வருகின்ற பொழுது அவர்கள் உன்னை நினைத்து வருந்துவார்கள். நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இவ்வளவு தூரம் நாம் சொல்லியும் அவள் வரவில்லையே என்று சொல்லி வரவில்லையே என்று வராதவர்களை நினைத்து இங்கேயும் ஏங்கி தவிக்காதீர்கள். அவளுடைய விதி அவ்வளவுதான் என்பதை நீங்கள் நினைத்து கொண்டு உங்களால் இயன்றதை சொல்லுங்கள். கேட்பவர்கள் கேட்கட்டும், எழுதுபவர்கள் எழுதட்டும், எழுதாமல் மீண்டும் பிறவியை தேடுபவர்கள் தேடிக்கொண்டே இருக்கட்டும். அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவர்களுடைய சிந்தை கைலாயத்திற்கு போய் உங்களுக்கு தேவையில்லை என்பதை மணிவாசகர் மிக அற்புதமாக நமக்கு தருகின்றார். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிருக்கால் அருமால் உற்று பிள்ளை நீ அம்மா அழுங்கி அறக்காதே. திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்தே திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேவோமே. அடியார்களே, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பாக்கியம். திருமால் சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தே தீருவேன் என்று பன்றி அவதாரம் எடுத்து 7 தலம் உருவ சென்றான். இந்த பிரபஞ்சமாகப்பட்டது 8வது உலகம். பூலோகம் என்பது 8வது உலகம். நமக்கு கீழே 7 உலகம் இருக்கிறது, நமக்கு மேலே 8 உலகம் இருக்கிறது. இது 8வது உலகத்தில், இந்த பூலோகத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு கீழே 7 உலகம், அதலம் விதலம் சுதலம் ராத்தலம் ரசாத்தலம் ஆத்தலம் பாத்தலம் என்று சொல்லக்கூடிய 7 உலகம். அடி பாதாளத்துக்கு போயிடுவேன். நம்ம ஏதாவது பாவம் செய்து விட்டால் நீ அடி பாதாளத்துக்கு போய்விடுவாய் என்று சொல்வோம். பாதாளம் என்பது 7வது உலகம். இருக்கிறதுலே 16வது உலகத்தில் 16வது உலகமாக இருப்பது பாதாளம். அந்த பாதாளம் வரை திருமால் ஒரு நாள் இறைவனுடைய திருவடியை அடைந்தே தீர்வேன் என்று தேடி போய் பன்றி அவதாரம் எடுத்து பாதாளம் வரை சென்று பார்த்தும் அவனால் தேட அடைய முடியவில்லையாம். திருமால் அறியா அந்த திருப்பயங்களுடைய திருத்தாளை நாம் சென்று அடைவோம். திருமாலுக்கு கூட கிடைக்காத அந்த பாக்கியத்தை ஊன் கொண்ட பிறப்பை எடுத்து அழுக்கு ஒழுகுகின்ற இந்த தேகத்தை வைத்து புழுக்கள் நிறைந்த இந்த உடம்புக்குள்ளே வைத்து சிவநாமத்தை மட்டும் நீ நாவிலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தால், சிவநாமத்தை மட்டும் சிவன் எழுதிய இந்த திருவாசகத்தை சொல்லிக் கொண்டிருக்க பாக்கியத்தை பெற்றதனாலேயே திருமால் சென்று சேராத அந்த திருவடியை நாம் சென்று எளிதாக அவனின் திருவடியை அடைய முடியும் என்பதை மிக அற்புதமாக சொல்வதோடு, சிவபெருமானுடைய அந்த ஆலய திருக்கதவு, கைலாய திருக்கதவு திறந்திருக்க அந்த பேரானந்தத்தை பிரியாது இருக்க நாம் எல்லாம் போக போகிறோம். அந்த நேரத்தில் சற்று நேரத்தில் கதவு திறக்க போறாங்க. எல்லாம் கைலாயத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். அந்த கதவு திறந்துட்டா நம்ம உள்ளே போக தான் போறோம். கதவு திறக்கும் நேரத்திலே தானா நமக்கு ஒரு அலைபேசி வரணும். இதோ இரு, ஒரு நிமிஷத்தை நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ள நம்ம கிட்ட முன்னாடி இருந்தவங்க எல்லாம் உள்ள போயிட்டு கதவு சாத்தப்படும். அதனால் ஒரு கனப்பொழுது கூட அந்த கதவு திறக்கும் வரை மாற்று சிந்தையை நீங்கள் வைத்துக்க விடாமல் இறை சிந்தையை மட்டுமே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அற்புதமாக மணிவாசகர் நமக்கு சூட்சமமாக அருளிய அருளுரை இந்த பாடலில். சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரில் பொலியும் வேர்கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதோ ஆர்வம் கூற அழுந்து வீ போர புரி
போதும். பொய்யாக கிடைத்த இந்த பிறவி மெய்யென்று வினை பெருக்கி இந்த பிறவியை எடுப்பதற்கு ஆசைப்படுகின்றன தவிர இந்த பிறவியை துறப்பதற்கு அடியேன் ஆசைப்படுவதில்லை. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பெருமான். போதுமப்பா இந்த பிறவி. எடுத்து 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 சலிப்புற்றேன், எடுத்து 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 இழைப்புற்றேன். இழைத்த இந்த பிறவியை இனி பிறவாமல் எனக்கு அருளைத்தான். பிறவாம அருளை தர வேண்டும் என்று சொன்னால் பொய்யாக இருக்கின்ற இந்த பிறவியை நாம் நீக்க வேண்டும். பொய்யாக இந்த பிறவியை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சிந்தனையை திறந்து வைத்து அவனுடைய திருவடியை மட்டுமே சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த திருவடி மட்டுமே சிந்தையில் வைத்துக் கொண்டால் இந்த அவன் தருகின்ற அந்த